இதில் 61 சேர்ந்து 65 வரை இராணுவத்தில் பணியாற்றி ஒரு வார் 65 வாரை நான் சந்தித்தேன். அதுக்கு பின்பு 1971 அந்த வாரையும் சந்தித்து 1978 இராணுவத்திலிருந்து வந்து அதுக்கு பிறகு 1986 ஆயுள் காப்பீட்டு கழகத்திலே ஒரு பணியில் சேர்ந்து அங்கிருந்து நல்ல பதவியிலே வந்து என்னுடைய எஞ்சிய நாளை நான் கத்தற்கென்று செலவழிக்கலாம் என்று எண்ணி நான் உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். கத்தர் நல்லவர், கத்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு பாடலை பாடி எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பரலோகமே உண்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கு வாழ்கிறேன். எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தானே, தெரியுங்களா எல்லாருக்கும்? பரலோகமே உண்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கு வாழ்கிறேன், உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும் என்ற ஒரு பாடல் சேர்ந்து பாடலாமா? கரங்களை கட்டுறவங்க சேர்ந்து கரங்களை கட்டலாம்.
எல்லாம் இறங்கி கர்த்தாவே இறங்கி பாரும். தொடக்கம்
நல்ல நல்ல இடங்களில் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருப்பது ஒரு மிகுந்த சந்தோஷம். ஸோ வந்திருக்கிற அனைவரையும் நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த திருச்சபையானது மறைமலை நகரிலே தற்சமயம் சகோதரர் மில்டன் சாலமன் அவருடைய வீட்டிலே வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் அனைவரும் பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நல்ல சத்தியத்தை, ஒரு ஆசீர்வாதமான சத்தியத்தை, ஒரு உண்மையான சத்தியத்தை, ஒரு மெய்யான ஒளியை ஏற்றி வைக்கப்பட்ட இடமாக அந்த இடம் விளங்குகிறது. அநேக பிள்ளைகள் ஆசை வார்த்தைகளை கூறி தவறான ஆசாபாசங்களை மக்களுடைய மத்தியிலே விதைத்து தேவனுடைய அன்பை தெரிவிக்காமல் இருந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்திலும் கூட ஒரு உண்மையான தெய்வீக அன்பை பேசுகிற ஒரு திருச்சபையாக அவர் நமக்கு செய்த அந்த அந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு வாரமும் நினைவு கூறுகிற ஒரு திருச்சபையாக இந்த சர்ச் அட் மறைமலை நகர் விளங்கி கொண்டிருக்கிறது. இந்த உண்மையான சத்தியம், இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கை பண்ணப்பட்ட அந்த சத்தியம் அநேக பிள்ளைகளுடைய மத்தியிலே சென்று சேர்வதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். தேவதாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எப்பொழுதும் கூட நமது மத்தியில் இருக்கிற மூத்த போதகர் ஐயா எம் தாவீது அவர்கள் வந்து தங்களுடைய அனுபவபூர்வமான செய்தியை வாழ்வின் கடந்து வந்த பாதைகளோடு சேர்ந்த தேவன் இன்றைய பொழுதிலே அவர் நமக்காக அனுப்பின அந்த வார்த்தைகளை நம்மளோடு பகிர்ந்து கொள்வார்கள். நம் யாவரும் கரங்களை உற்சாகமாக தட்டி அவர்களை வரவேற்கலாமா? ஐயா தாவீது அவர்கள். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நாளை அருமையான திருச்சபையுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்கள், மூப்பர்கள், வாலிபர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான சாலமையா அவருடைய அப்பா அம்மா இறந்ததை நான் அவர்களை நேராக பார்க்கணும்னு இருந்தேன். அவர்கள் 3 மாதத்துக்கு முன்னாலே எனக்கு தகவல் வந்தது, இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு இன்றைக்கி வரணும்னு சொல்லி. ஆகவே நாங்கள் அதிலேருந்து நாங்கள் செபித்து கொண்டு இருந்தோம். திடீர்னு அவங்க அப்பா இறந்து போச்சுன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். 2வது அவங்க அம்மா இறந்து போச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கூட்டங்கள் நடத்துவதற்கு அருமையான சாலம் ஐயா அவர்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கி நேராக அவர்களை பார்க்க முடியல. இதனால் பரலோகத்தில் நம்ம சந்திக்கலாம். கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு அவர் வரும்போது ஒரு நாள் கிறிஸ்துக்குள் நாம் மரித்த நாம் அனைவரும் அவரை என்ன செய்யலாம், அவர் நம்ம சீக்கிரமாக சந்திக்க போகிறோம். அந்த வார்த்தையினாலே நீங்கள் ஒரு தேற்றுகள் நாம் அதிகமாக தேற்றுக் கொள்கிறோம். அந்த குடும்பத்தை மீண்டுமாக பிரகாசிக்கப்படுவாராக. அதிகமாக என்னுடைய சாட்சி ஐயாபுரத்திலே நாங்கள் ஊழியத்தை ஆரம்பித்தோம். பெத்தேலுங்கக்கூடிய ஒரு சபை ஆரம்பித்து நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு பலமான பிரச்சனைகள், எதிர்ப்புகள், போராட்டங்கள் எங்களுக்கு நேரிட்டன. அவை 82 அதிகமாக நடந்த ஒரு பயங்கரமான கலவரை. எங்களுடைய சபைகள்லாம் எரிக்கப்பட்டது. எங்களுடைய சபைகளில் ஒரு 7 பேர் கொலை செய்யப்பட்டார்கள். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே எங்களுடைய விசுவாசிகள் தளர்ந்து போகாதபடி அவர்கள் பிரகாசித்தார்கள். அதே இந்த தலைப்புடைய செய்தியில் தான் இன்றைக்கி நான் அதிகமாக நான் மத்தியில் கர்த்தருடைய செய்தியை கொடுக்க வந்திருக்கிறேன்.
இன்றைக்கு அருமையான சாலம்யா அவங்களுடைய சபையார்களும் அவங்களோட சேர்ந்த பணியாளர்களும் இன்னைக்கு அவர்கள் பிராசிக்கிறார்கள். இதுதான் ஒரு பெரிய ஒரு ஆசுவமான காரியம். நான் நினைத்தேன், எவ்விதமாக அவர் அப்பா இறந்து போனாங்க, அவங்க அம்மா இறந்து போனாங்க, இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் இவங்க வச்சுருக்காங்களே, ஒரு கன்வென்ஷன் மாதிரி வச்சுருக்காங்களே, அது ஒரு பெரிய இதான் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி, இதான் பிரகாசிக்கக்கூடிய ஒரு அனுபவம். அவை அந்த அந்த அடிப்படையிலே நான் கர்த்தருடைய செய்தியை கொடுக்க நான் முன் வருகிறேன். எல்லாம் தலையில் வணங்கி செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான இந்த கால விளைக்காரங்க ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளை இப்படிப்பட்ட கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஒழுங்குபடுத்துகிற அருமையான தேவனுடைய தாசர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் இந்த செய்தியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும் நம்முடைய நாமத்தை மயப்படுத்தும். இயேசு நாமத்தால் முடிவேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடலாம். நம்ம ஆபிரகாமும் மைமையும் முன்னால் வர முடியாது கேட்டுக்கொள்கிறோம். 2 அடி நம்ம லெஸ்ட் இருந்தாலும் வந்து வரலாம். சீக்கிரம் வாங்க. ஆபிரகாம், மைமை, லெஸ்ட்டு அந்த சீனிவட்டை ஊழியம் செய்கிற பாஸ்டர் லெஸ்ட் ஐயா அவர்களும் மைமராசும் எங்களுடைய ஐயாவத்திலே எங்களுடைய சபையை சேர்ந்த அருமையான நண்பர்கள் பாடலை தெரிந்து எடுத்துக்கொள்ளலாம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். காரணத்தை பாடலாம். தயவுசெய்து காரணத்தை தேடி நாம் ஆண்டுடைய நாமத்தை மயப்படுத்துவோம். தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்ததோனியா உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்ததோனியா உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என் பலன்
அருமையான சபை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான சாலமையா குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் அவர் செய்யம் கொடுக்கிற நம்முடைய ஆண்டவர். இதனாலே இந்த கூட்டத்துக்கு எங்களுக்கு உதவியாக இருக்கிற அருமையான யோவான், ஆரோன், லெஸ்ட்டு, கிதியோன், ரூபஸு இவர்களெல்லாம் இந்த சபைக்கு ஒரு பங்காளர்களாக இருந்து அவர்கள் அதிகமாக அந்த ஊழியத்திலே அதிகமாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். தெம்பாங்களிலே அதிகமான அநேக கிராமங்கள் சென்று இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அவர்கள் அதிகமான யோவான், ஆரோன், ராசு, கிறிஸ்தவர், கிதியோன், ரூபஸு இவர்களெல்லாம் தென்பாங்களிலே எங்களுக்கு அநேக கிராமங்களில் போய் ஊழியத்தை செய்வதில்லை. அவர்கள் அதிகமான உற்சாகமாக இருக்கிறார்கள், முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு என் அன்பான வாழத்தில் நன்றி வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சாட்சி அதிகமாக சொல்லிக்கொண்டே போனால் ரொம்ப நேரம் போதாது. ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்ச நேரம். இதில் நான் சுருக்கமாக முடித்துக்கொள்ள நான் முன் வருகிறேன். இன்றைக்கு நாளை உங்களுக்கு கொடுக்குற தலைப்பானது பிரகாசிக்கிற கிறிஸ்துவ சேவியம், பிரகாசிக்கிற கிறிஸ்துவ திருச்சபைகள். ரெண்டாவது தலைப்பு முன்மாதிரியான சபை. முதலாவது பிரகாசிக்கிற, முதலாவது இது நல்லா கவனிக்க, முதலாவது நூற்றாண்டு சபை பிரகாசித்தார்கள். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஊழியம் செஞ்ச ஏரியாவிலே எங்களுக்கு அநேக பிரச்சனைகள் வந்தது. அநேக பேர்கள் ஊழியத்தின் நிமித்தமாக ஆர்எஸ்எஸ், சனசங்கம், பயங்கரமான மனிதர்கள் மூலமாக நாங்கள் நெருக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்டோம். அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள். மீண்டுமாக அவர் பிரகாசித்தார்கள். 3 நாள் உபவாசம், மறுபடி கூடி செபிப்பதில் அதிகமான எங்களுடைய சபையார்கள் பிரகாசித்தார்கள். மீண்டுமாக ஐயாபுரத்தில் அநேக இடங்களில் முச்சாம்பரம், ஐயாபுரம், சிங்கிலிப்பட்டி, பாரக்கோளம் சொல்லப்போனால் நிறைய சபைகளை ஆண்டு எங்களுக்கு எழுப்பி கொடுத்தார். அந்தந்த இடங்களிலே நீங்கள் ஊழியர்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவை இதற்கெல்லாம் நீங்கள் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால், நம்முடைய திருச்சபையிலே அதிகமாக நம்ம செபிக்கிறோம். செபிப்பதனாலே வருகிற அநேக ஆசீர்வாதங்கள். அந்த நாளை ஊக்கமாக செபிக்க ஆரம்பித்தார்கள், பிரகாசித்தார்கள். நம்முடைய ஆண்டவர் எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவர். அந்த வசனங்களை வாசிக்கலாம். 1 யோவான் 9:10 படிப்போம். 1 யோவான், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் ஆண்டு பிரகாசிப்பார், யார் தான் முடியாது. நான் தான் சாதாரண படிப்பு உள்ளவங்க. என்னோட சேர்ந்த ஊழியர்களெல்லாம் நல்ல டிகிரி, நல்ல இறையில எல்லாம் படித்து அவங்க நிறைவேற்றிருக்காங்க. நான் சாதாரணமான படிப்பு தான். இருந்தாலும் உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து உள்ள ஆண்டு எனக்கு கொடுத்த கிருபைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 யோவான் 9 10 வரைக்கும் முடிக்க படிப்பு. 6வது வருஷம் படிக்கலாம். 1 யோவான் 9வது வசனம் 10 முடிய. அப்போ 1 யோவான்ல யோவான் சுவிசேஷம் மன்னிச்சு கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 1:9 படிக்கல, யாராவது எடுத்து படிக்கலாம். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் ஆண்டு பிரகாசிப்பார். சாதாரணவர்களை கொண்டு அவர் காரியங்களை செய்ய முடியும். உயர்ந்தவர்களை கொண்டு ஆண்டவருடைய காரியங்களை செய்ய முடியும். சாதாரண 12 சீசர்கள் சாதாரணவர்கள் தான். அவர்கள் அதிகமாக இணைஞ்சார்கள், பிரகாசித்தார்கள். அவருடைய ஊழியமானது அநேகவர்களை பிரகாசித்தது. அவர் பலமான சோதனைகள் அந்த நூற்றாண்டிலே சபை போனது. அநேக பேர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அநேக பேர்களுக்கு சிறைச்சாலை போனிருந்தது. அந்த சூழலையும் திருச்சபை விசுவாசிகள் சோர்ந்து பிரகாசித்தார்கள். சுவிசேஷம் எல்லாமே அறிவிக்கப்பட்டது. பேதுரு பிரசங்கத்தின் மூலமாக 5000 பேர் 3000 பேர் ரசிக்கப்பட்டார்கள்.
சபை பெருகினதை பார்க்குறோம். ஆகவே எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற அது மெய்யான ஒளி. அப்போ நாம் 1 கொரிந்தியர் 1:26 படிப்போம். பைத்தியமானவர்களையும் எளிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் ஒன்றும் இல்லாதவர்களையும் மாற்றமாக தெரிந்து கொண்டாராம். 1 சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களையும் வாசிங்க. உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் யாரை தெரிந்து கொண்டாராம்? யாரை பிரகாசித்தாரு? சாதாரணவர்களை கொண்டு ஞானிகளையும் கல்விமான்களையும் செல்வந்தர்களையும் பலவான்களையும் வெட்கப்படுத்தும்படி தேவன் இழிவானவர்களையும் அற்பமானவர்களை கொண்டு என்ன தெரிந்து கொண்டு பிரகாசித்தார். அவங்க பிரகாசித்தாங்க. அவர் நம்முடைய இருதயங்களிலே அவர் என்ன பிரகாசிக்கிறான்னு பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 4:6 படிங்க. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணி மகிமையின் அறிவாகிய ஒளியை நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிக்கிறார். எந்த மனுஷனையும் அவர் பிரகாசிக்கிற மெய்யான அவர் ஒளி. இந்த நாளையே ஆண்டவர் உங்களை ஆண்டனை பிரகாசிக்க பண்ணுவார். ஒருவேளை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தாலும் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பிரகாசிக்க விரும்புகிறார். ஆவியானவர் உங்களோட கூட இடப்பட விரும்புகிறார். ஆவியான உங்களை மகிமையாக வழிநடத்த எனக்கு விரும்புகிறார். ஆண்டவர் எந்த மனுஷனும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய இருதயங்களிலே அவர் பிரகாசிக்கிறாராம். நம்முடைய திருச்சபையில் அப்படிப்பட்ட பிரகாசம், அந்த ஆசீர்வாதம், அந்த மகிமை இருக்க வேண்டுமானால் அனிதினமான நம்முடைய வாழ்க்கையில் ஒரு செபசீபியும் காலையிலே தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். இன்னைக்கு அநேகவர்கள் மெட்ராஸு பெரிய பட்டணத்திலே அதிகமாக வேலை நிமித்தமாக அவங்களை செபிக்க முடியாத சூழலில் இருக்கின்ற பார்க்குறோம். இந்த நேரமெல்லாம் அதிகமாக செபிக்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது. பூமிக்குரிய கூடாரமாக நம்ம வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவிலா நித்திய வீட்டுக்காக நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் அறியாத அஞ்ஞானிகளைப் போல நம்முடைய வாழ்க்கையை தொடராதபடி நம்ம கொடுக்கப்பட்ட காலத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணுமா? நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கக்கூடிய காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எப்படி பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறது? நம்முடைய குடும்பத்தை பிரகாசிக்கப்பட வேண்டுமானால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற தன்னுடைய தலைவர்கள் தலைவிகள் அதிகமாக செபிக்க அதிகமாக நம்ம பழகிக்கொள்ளணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த செபத்தை கற்றுக் கொடுக்கணும். அதான் கேரளா நாட்டுக்கு ஒரு போயிருந்தேன். அங்கே சாட்சி சொன்ன ஒரு சகோதரர் சாட்சி சொன்னார். அவர் அப்பா அதிகமான ஊழியத்தை செஞ்சவர். அப்போ அவர் 2 பிள்ளைகளை அவங்க என்ன செய்யலை தண்ணி எல்லாம் சேர்ந்து பாட்டை படிக்கலாம். இத்தனை மாத்தமுள்ள பதவியை புகழாயங்களுக்கு மாதாயவு
எத்தனை மகத்துவமான பதவி! சாதாரணவர்கள் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டு பிரகாசிக்க பண்ணி இந்த மகிமை உள்ள ஆண்டவருடைய திருப்பணியை செய்வதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு, ஆராதிப்பதற்கு நம்ம கொடுக்கப்பட்ட இந்த காலத்தை நம்ம ஆண்டவருக்காக செலவிடுறது எவ்வளவு மகிமையான காரியம்! ஆகவே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயங்களிலே பிரகாசிக்கிற நம்முடைய ஆண்டவர். முதலாவது நம்முடைய சபையில், திருச்சபையில் நம்ம பிரகாசிக்கணும், நம்முடைய வீடுகளில் பிரகாசிக்கணும். நம்முடைய பிரகாசம் மற்ற எல்லா இடங்களுக்கும் அவங்க தெரிய வேணும். பிரகாசம்னு சொன்னால் ஒரு பெரிய உலகத்துக்கு ஒரு பெரிய ஒளி. நம்முடைய ஆண்டவர் இந்த பூமிக்கு ஒளியாக வந்தார். பயங்கரமான இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மோசையுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், 40 நாள் மலையில் இருந்து ஆண்டவரோடு இருந்து அவர் 40 நாள் கழிச்சு வெளியே வராரு. முகம் என்னஞ்சதான் பிரகாசித்தார்னு பார்க்குறோம். அந்த வசனம் கூட படிக்கலாம். ஸ்தோத்திரம். யாத்திரா 34 படிங்க. யாத்திரா 34 மோசே 40 நாள் மலையில் இருந்து ஆண்டவரோடு இருந்தாராம். நாம் இத்தனை நாள் இருக்கிறோம். ஆண்டவரோடு இருந்து அனுபவம் உள்ளவருடைய வாழ்க்கையில் பிரகாசமான வாழ்க்கை. மோசே ஆண்டவர் பிரகாசித்தார். ஆண்டவருக்காக அவர் அந்த 6 லட்சத்துக்கு அதிகமான 20 லட்சத்துக்கு அதிகமான மக்கள் பிரகாசித்தார்கள். என்ன பிரகாசமான வாழ்க்கை! அதை வாசிக்கலாம். யாத்திரா 34:2. அப்படியா? அது வசனம் யாத்திரா 34:2 30 வசனம் படிக்கும். 30 வசனம். சரி, அதை கூட நம்ம எல்லாம் தெரிஞ்சதுனால விட்டுருவோம். மோசே ஆண்டவரோடு 40 நாள் மலையில் இருந்தார். நியாயப்பிரமாணத்தை எழுதினார். சனங்களை சரிப்படுத்துவதற்காக, சனங்களை சிறப்பாக வழிநடத்துவதற்காக. அதிகமாக மோசைக்கு ஏற்பட்ட அநேக பாடுகள் மத்தியிலையும் அவர் நெஞ்சார் பிரகாசித்தார். என் தாசனாய மோசையை போல யாரும் கிடையாதுன்னு சொல்லி அவர் எங்கேயும் உண்மையுள்ளவர். 40 நாள் குசியாமல் குடியாமல் இருந்து அவர் வெளியே வராரு. அவர் முகம் பிரகாசித்தது தான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பிரகாசிக்க அவர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேக காரியங்களில் ஆண்டவர் உங்களை பிரகாசிப்பார். ஒருவேளை இந்த இடத்துக்கு நாங்கள் ஏதோ வந்துட்டு போனோம்னு சொல்லி நினைக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை நினைச்சுப்பார். எல்லா காரியங்களையும் உங்களுக்கு ஆண்டவர் உங்களை நினைச்சுக்கிறார், பிரகாசிக்க விரும்புகிறார். நம்முடைய தொழிலில், நம்முடைய அநேக வியாபாரங்களில், நம்முடைய பல சூழ்நிலையில் எனிவார் நம்மளோட ஆண்டவர் பிரகாசிக்க அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். இது ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 5:14 படிப்போம். எபேசியர் 5:14. தூங்குகிற நீ விழித்து மருத்துவரிலிருந்து எழுந்து படிக்கலாம். தூங்குகிற நீ எழுந்து மருத்துவரை விட்டு எழுந்துரு, அப்போ உடனே பிரகாசிப்பார் சொல்லி படிக்கிறோம். அதெல்லாம் தூங்குகிற நீ விழித்து மருத்துவரை விட்டு எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து ஒன்றில் பிரகாசிப்பார். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில் பல சூழலில் தூங்குகிறார்கள். இதெல்லாம் நம்ம விலக சொல்ல நேரம் இல்லை. இன்னைக்கு நாகரிகம் பெருகிவிட்டது, விக்கிர ஆராதனைகள் பெருகிவிட்டது, அழியை பெருகிவிட்டது. கடைசி நாளிலும் மனுஷன் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்துள்ளவர்களாயும் தாய் தாப்பமார் கீழ்ப்படிதாரர்களாயும் நன்றி இல்லாதவர்களாயும் நல்லொரு பயக்கிறவர்களுமாக இருப்பான்னு சொன்ன அந்த வசனம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டு பார்க்குறோம். அருமையான தேவடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அதிகமாக பிரகாசிக்க விரும்புகிறார். இந்த சிறப்பு கூட்டத்தில் இன்றைக்கு இவ்வளோ பிரயாசப்பட்டு உங்களை கூட்டி சேர்த்து இந்த செய்தி மூலமாக ஆண்டு நினைச்சுக்கிறாரு. சாதாரண மனிதராக கொண்டு உங்களை ஆண்டு என்ன போகிறாரு, பிரகாசிக்க விரும்புகிறார். கர்த்தரை நான் சுதந்திரிக்கிறேன். இன்னும் அதிகமான முன்மாதிரியான சபையை மட்டும் பார்த்து நம்ம முடிப்போம். பிரகாசிக்கக்கூடிய ஆண்டவர் நம்மளை எல்லாரும் பிரகாசிக்க விரும்புகிறார். அதனால 100 சபைகள் அதிகமான ஆண்டவருக்குள்ளே பிரகாசித்தார்கள். ஐயாவரத்திலே அதிகமான நாங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது
பல கஷ்டத்தையும் பல இன்னல்களை அனுபவித்தோம். மீண்டுமாக திருச்சபையானது பிரகாசித்தார்கள். முன்மாதிரியாக சபையாக இருந்தார்கள். தெசலோனிக்கேயருடைய சபை எல்லார் சபை காட்டிலையும் அது முன்மாதிரியான சபையாக காணப்பட்டது. தெசலோனிக்கேயர் ஆமேன், எல்லாம் ஆமேன் சொல்லலாம். ஆமேன். தெசலோனிக்கேயருடைய சபை 1 தெசலோனிக்கேயர் நீங்கள் 1லேருந்து முடிவு வரைக்கும் வீட்டி படிங்க. 1 தெசலோனிக்கேயருடைய சபையார்கள் வந்து எல்லா சபையாரை காட்டியும் முன்மாதிரியான சபையாக இருந்தார்கள் பார்க்குறோம். இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஊக்கமாக செபிக்கிறவர்களாக இருந்தார்கள். மிகுந்த உபத்திரத்திலையும் திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு மகிமையாக வாழ இருந்தார்கள். ஊழியங்களை நேசித்தார்கள். ஊழியத்தை தாங்கினார்கள். விக்கிர ஆராதனை விட்டு மனம் திரும்பினார்கள். கர்த்தருடைய வருகைக்காக எதிர்கொண்டு இருந்தார்கள். பாடுகளையும் உபத்திரங்களையும் சகித்தாலும் முன்மாதிரியான சபையாக இருந்தார்கள். 1 தெசலோனிக்கேயர் வேதாந்தத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தெசலோனிக்கேயர் 1:4 படிப்போம். சொன்னேன் அவர்கள் அதோட முடித்துக் கொள்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 4 ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் சொல்லி அதை படிக்கிறேன். அதை மட்டும் படித்து நம்ம முடித்துக் கொள்கிறேன். ஏனில் தவிர்த்து எல்லாம் வேறு எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம்.
தாய் சொல்லுங்க, அந்த வசனம் சொல்லுங்கடா. ஒன் எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். படிங்க, ஒரு ஆள் படிங்க. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவை காலத்தோடும் அவர் சீக்கிரமாக வருவார். நம்ம துக்கங்கள் ஒரு நாள் சந்தோஷம் மாறும். நான் இந்த பூமியில் இந்த உலகத்தில் எப்படி நான் பிரகாசித்தமோ, எப்படி முன்மாதிரியான வாழ்கிறோமோ, நம்ம எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம். அந்த மகிமையில் நம்ம அணிவிக்க போகிற அநேக ஆசீர்வாதங்கள் இந்த நாளை அநேக பேர் இயேசு கிறிஸ்து வருவாருக்கூடிய நம்பிக்கை அநேகர்கிட்ட காண முடியாமல் இருக்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வருவாரா வரமாட்டாரா? நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாக வருவார். அநேக இடங்களில் அவர் சீக்கிரம் வருவார். பரிசுத்தவான்கள் பாடுகளெல்லாம் சீக்கிரமாக முடிவடையும். நான் ஒரு நாள் அவரை நம்ம முகமுகமாக தரிசிக்க போகிறோம். கர்த்தர் செய்தி மூலமாக அவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு பாடலை பாடலாம். பாடல் தாளிலே 6வது பாடல் பாடல் குழுவிலிருந்து பாடுவார்கள். இயேசுவின் நிந்தை சுமப்போம் வாசலுக்கு புரண்டு போய் 2 சரங்களை மட்டும் பாடி மீண்டும் அடுத்த பகுதிகளாக நாம் கடந்து செல்லலாம். பாடல் தாளிலே 6வது பாடல் இயேசுவின் நிந்தை சுமப்போம் வாசலுக்கு புரண்டே போவோம். நாம் இருக்கிறவங்களே நம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். பாடல் குழுவினர் முன்னாடி இருந்தேன்னா சீக்கிரம் பாடலாம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம் வாசலுக்கு புரண்டே போவோம். இயேசுவின் நிந்தையை சுமப்போம் வாசலுக்கு புரண்டே போவோம். சன்பல்ல தோபியா சகலங்களையும் துன்புறுத்தும் தீய கேள்விகளையும் அன்பருடனே இன்பமாயே புறப்பட்டு போக கடவோ. இயேசுவின் நிந்தையை சுமப்போ வாசலுக்கு புரண்டே மேல் விழுந்த கற்களை நினைத்து சீசர்கள் அடைந்த சிறைகளை சிந்தித்து மோசங்கள் எல்லாம் நேசமாயேற்போம். மோசங்கள் எல்லாரும் நேசமாயேற்போம். புறப்பட்டு போக கடவோ. இயேசுவின் நிந்தையை சுமப்போ வாசலுக்கு புறம்பே போவோம். உள்ள சகோதரர் கைவிடுவார்கள். நல்ல சபைகளை சுமத்திடுவார்கள். நல்ல கிறிஸ்தேசுவை மறுதலிப்பார்கள். நல்ல கிறிஸ்தேசுவை மறுதலிப்பார்கள். புறப்பட்டு போக சுமப்போ வாசலுக்கு புரண்டை போவோம். கோலால் கொடுமையாய் அடிக்கப்பட்டாலும் வாளால் துண்டாக வகுக்கப்பட்டாலும் நாளெல்லாம் நரலாக சுக்கப்பட்டாலும் நாளெல்லாம் நரலாக
பார்த்தாலும் புறப்பட்டு போக நிந்தையை சுமப்போ வாசலுக்கு புரண்டை போமோ இயேசுவின் நிந்தையை சுமப்போ வாசலுக்கு புரண்டை போமோ. நாம் இன்னொரு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து சென்றோம். நம்முடைய கூட்டம் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட நேரத்துக்குள்ளாக நாம் ஒரு சில காரியங்களை நாம் மாற்றி அமைத்திருக்கிறோம். இப்போ கர்த்தருடைய இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்காக பாஸ்டர் கர்த்தருடைய கூடாஞ்சியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பாஸ்டர் வெள்ளத்துறை அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். உம்முடைய வார்த்தை மாறாதது, அது எங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களை நடத்துகிறது, ஆலோசனை தருகிறது, அறிவுறுத்துகிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் உம்முடைய வார்த்தையை கொடுக்க போகிறோம். உம்முடைய தாசருக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். அவரை எடுத்து பயன்படுத்தும். கூடி வந்திருக்கிற எங்கள் யாவருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்க நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. நல்லா கையில் உயர்த்தி அல்லேலூயா. நம்ம 4:30 மணி வரைக்கும் நம் தொடர்ந்து நம்முடைய கூட்டமாவது தொடர்ந்து நடைபெறும். நம் ஜெப சிந்தனையோடு இருப்போம். இப்போ அடுத்த கர்த்தருடைய வார்த்தையாக நாவலூரில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற சகோதரர் ஆபிரகாம் அவர்கள் வந்து நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். இன்றைக்கு காலையில் உங்கள் மத்தியில் நான் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அங்கிள் அவர் கடந்து போகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பாக என்னோடு கூட பேசினார். ஒரு கூட்டத்தை நாம் மறைமலை நகரிலே ஆயத்தப்படுத்துவோம். அந்த நாளிலே பிரதர் நம்ம 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளலான்னு சொன்னாங்க. என்ன தீம்னு கூட தெரியாது, ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னாரு. ஆனால் அவர் கடந்து போயிட்டார். ஆனாலும் கர்த்தருடைய பெரியதான கிருபையினாலே நான் உங்கள் மத்தியிலே நிற்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இந்த நாளிலே ஆரம்பத்திலே அங்கிள் மூலமாக நம்ம கேட்ட வெளிச்சத்தின் காரியம் பிரகாசிக்கிற ஒரு சபையாக, அங்கே அநேகருக்கு மாதிரியான ஒரு சபையாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்துவார் என்பதை குறித்து காலையிலே நாம் தியானித்தோம். நானும் கிறிஸ்டபர் அங்கிளும் நாங்கள் ஒருவரை ஒருவர் நாங்கள் பார்த்ததென்றால் நாங்கள் பேசிக்கொண்டது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுது எப்பொழுதுமே அது தொடர்ச்சியான ஒரு காரியமாக இருக்கும். ஆவியானவர் நம்மோடு கூட அசைவாடுவதனாலே அங்கே அந்த முதலாவது அந்த செய்தியின் தொடக்கமாகவே தொடர்ந்து செய்கிற ஒரு காரியமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருப்பார்.
இன்றைக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யாராவது எடுத்தவர்கள் சத்தமாக வாசித்தால் நன்றாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த அருமையான காலை நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இவனமாக நாங்கள் கூடி வர நீர் கொடுத்த கிருபைக்காக துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சிறுமந்தையாக நாங்கள் கூடியிருந்தாலும் நீர் எங்களோடு கூட பேசிலும் அப்பா. நீர் என்ன உத்தேசமாக வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பங்கிட்டு கொடுத்தலும் அப்பா. ஆண்டவரே, பேச போகிற அடியானை உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பிலும் சிலுவைக்கு பின்னாலே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. எந்த விதத்திலும் ஆண்டவரே ஆகாத காரியங்களோ ஆண்டவரே உமக்கு விருப்பமில்லாத காரியத்தையோ நான் சம்பாஷிக்காதபடி என் நாவின் கட்டுகளை நீர் அடக்கிக் கொள்ளும் அப்பா. வந்தது நல்லது என்று திரும்பி போகத்தக்கதான கிருபையை நீர் கொடுத்துள்ளும் பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இங்கே கர்த்தருடைய வாசஸ்தலம், காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ். அங்கே தேவன் தன் ஜனத்தாரோடு கூட அங்கே அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் வாசித்தோம். இங்கே கடைசியிலே அந்த வெளிப்படுத்தின விசேஷத்திலே அங்கே ஆண்டவர் வரப்போகிறார் இல்லையா? அப்பொழுது அங்கே புதிய எருசலேம் வரப்போகிறது. அந்த எருசலேமிலே அங்கே நாம் அவரோடு கூட இருப்போம். அவர் நம்முடைய தேவனாய் இருப்பார். அவருடைய பிள்ளைகளாக நாம் அவரோடு கூட நிச்சயத்திலே நாம் அங்கே அவரோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருப்போம் என்பதை குறித்து இந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ். இங்கே ஆண்டவருடைய தேவனுடைய வாசஸ்தலத்தை குறித்து சற்று சிறு காரியங்களை குறித்து நாம் பார்த்து கடந்து போகலாம் என்பதை நான் உத்தேசித்திருக்கேன். தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் பைபிள் படிக்க முடியாது, அதனால யாராவது உதவி செய்தால் நன்றாக இருக்கும். முதலாவது இந்த காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ் அங்கே ஆதி ஆகமத்திலே 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கும்போது யாராவது எடுத்தல் வாசிங்கள். அங்கே ஆதாமோடு ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறதை ஆதியிலே பார்த்தோம். அங்கே அந்த குளுமையான நேரத்தில் காலைல கூட நம்ம எந்திரிச்சும் போது நல்ல அருமையான ட்ரெஸ்ஸில் மற்ற காரியங்கள் இருந்தது. அந்த அந்த சாயங்காலத்தின் குளிர்ச்சியான நேரத்திலே ஆதாமோடு கூட ஆண்டவர் சம்பாஷிக்கத்தக்கதாக, காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ், ஆண்டவர் அவர் மனிதனோடு கூட அவர் உலாவிக் கொண்டிருக்கத்தக்கதாக, மனிதனோடு கூட பேசி கொண்டிருக்கத்தக்கதாக, மனிதனோடு கூட சம்பாஷித்துக் கொண்டு இருக்கத்தக்கதாக. தட் இஸ் அ ரீசன் ஐ திங்க் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை அவர் உண்டாக்கி அங்கே ஆதாமையும் ஏவாளையும் அங்கே அவர் நிறுத்தினார். ஏனென்றால் அவர் தான் ஏற்படுத்தின தான் சிருஷ்டித்த அந்த பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அவர் சம்பாஷிக்கத்தக்கதாக, he wanted to dwell among them, அவர்களோடு கூட சம்பாஷிக்க வேண்டும் என்பதை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அதிலே அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருந்தது. அதனால தான் ஆண்டவர் கடைசியிலே அங்கே ஒரு புதிய எருசலேமை அவர் ஏற்படுத்தி அந்த எருசலேமிலே நாம் அவரோடு கூட நித்தியத்திலே நாம் உலாவ வேண்டும் என்பது. அங்கே ஆதாம் இடத்திலே இழந்து போன காரியத்தை அங்கே அவர் திரும்ப கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு மனவாட்டியான சபைக்கு ஒரு பெரிய காரியத்தை கொடுக்க போகிறார். அங்கே நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். அவர் நம்முடைய தேவனாக இருக்க போகிறார். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்க போகிறோம். இது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. இந்த
கர்த்தருடைய வாசஸ்தலம். இந்த கர்த்தருடைய வாசஸ்தலத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதலாவது மோசே கர்த்தருடைய வாசஸ்தலம் இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஆதி யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவன் ஆசைப்படுகிறான். எடுத்தவர்கள் தயவு செய்து வாசிங்கள். அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்த பிறகு மோசே பாடின பாடல் போது அங்கே அவன் அங்கே அந்த எடுத்தல் வாசிங்கள். போதும். அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்த பண்ணுவேன். அது அங்கே மோசேயுடைய ஒரு ஆவலாக இருந்தது. நான் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துவேன். அதனால்தான் ஒருவேளை ஆண்டவர் அவனுடைய விருப்பத்தை அங்கே கேட்டு அங்கே யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றார், எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குமா. ஆண்டவர் நான் இந்த ஜனத்தோடு இந்த ஜனத்தின் மத்தியிலே நான் அங்கே அசைவாடத்தக்கதாக, இந்த ஜனத்தின் மத்தியிலே நான் இருக்கத்தக்கதாக, அவர்களுடைய தேவனாக, அவர்கள் எங்களுடைய பிள்ளைகளாக, அவரிடத்திலே நான் வாசம் பண்ணத்தக்கதாக மோசே இடத்திலே ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்க அங்கே கட்டளையிடுகிறார் இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. மோசே காலையிலே சகோதரன் சொன்னது போல அங்கே 40 நாள் அங்கே இரவும் பகலுமாக தேவனிடத்துல இருந்து அங்கே அந்த முழு வரப்படைத்தையும் அவன் பெற்றுக்கொண்டு அங்கே முழுமையாக எந்த விதமான ஒரு தவறு செய்யாதபடி அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது கடைசியாக ஆண்டவர் என்ன கற்பித்தாரோ அதன்படியாக அந்த வாசஸ்தலத்தை அவன் உண்டாக்கினான். வாசிங்கம்மா 40ஆம் அதிகாரம் 34வது வசனம் யாத்திராகமம். அங்கே ஆண்டவருடைய மகிமை அந்த வாசஸ்தலத்தை முடித்தார். அங்கே அந்த வனாந்திரத்திலே ஆண்டவர் அவருக்காக ஒரு வாசஸ்தலத்தை அவர் உண்டாக்கினார். அங்கே எதுக்காக உண்டாக்கினார்? லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை தயவுசெய்து எடுத்து வாசிங்க. நான் உன் நடுவிலே உலாவி நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் எங்களுடைய ஜனமாயிருப்பீர்கள். இதுதான் ஆண்டவர் காட்ஸ் டுவெல்லிங் பிளேஸ். ஆண்டவர் ஒரு வாசஸ்தலத்தை அங்கே உண்டாக்கினார். ஆதாம் இடத்திலே அங்கே எழுந்து போன ஒரு காரியம் இல்லையா? அங்கே மறைத்து கொண்டான். ஆதாம் ஏவாளோ மறைத்து கொண்டார்கள். ஆண்டவரே நான் நிர்வாகியாக இருக்கேன் அங்கே. ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? அங்கே மோசேயின் மூலமாக அங்கே தனக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளை பிரித்து எடுத்து கொண்டு வந்து அங்கே அவர்களுக்காக ஒரு வாசஸ்தலம், ஹேபிடேஷன், டுவெல்லிங் பிளேஸ் அங்கே அதற்காக ஆண்டவர் ஆயத்தப்படுது. இது பழைய ஏற்பாடிலே அங்கே ஆண்டவர் அந்த வனாந்தரத்திலே ஒரு அங்கே ஒரு வாசஸ்தலத்திற்காக ஒரு காரியத்தை ஏற்படுத்தினதாக இருக்கிறது. அதன் பின்பு மோசே ஆசைப்பட்டது போல தாவீதும் ஆசைப்பட்டான். எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும். அங்க தாவீது ஆசைப்படுறான் இல்லையா? எனக்கு ஒரு வீடு இருக்கிறது, ஆனால் அங்கே ஆண்டவர் அங்கே கூடாரத்திலே வாசம் பண்ணுகிறார். அதனால தாவீதுக்கு ஒரு ஆசை இருந்தது. மோசே இடத்திலே ஒரு ஆசை இருந்தது போல நான் ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் உண்டாக்குவேன் என்று சொன்னது போல இங்கே தாவீது ஆண்டவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு ஆலயத்தை நாம் கட்டலாம். அப்போ அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ கட்ட முடியாது.
நீ கட்ட முடியாது. ஆனா அங்க அந்த அந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசிக்க போகுது. நான் கேட்டேனா, எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும்னு நான் அவங்ககிட்ட கேட்டேனா, எனக்கு தேவையா, எனக்கு வேண்டுமா? ஆனா அங்க கடைசியாக அவர் சொல்றார், உன்னுடைய குமாரன் 7ஆம் அதிகாரம் 12, 13ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே யார் இந்த ஆலயத்தை கட்டுவார்? அங்கே உன்னுடைய குமாரன், அங்கே சாலமோன் இந்த ஆலயத்தை கட்டுவான் என்று அங்கே ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதுக்கு பின்பு சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டினான். 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இரண்டாம் மாதத்தின் 2ஆம் தேதியிலே கர்த்தருடைய ஆலயத்தை அவன் தொடங்கினான். அவன் அதுக்கப்புறமா அங்க அவன் டெடிகேட் பண்றான் இல்லையா? 2 நாளாகமத்தில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே அந்த ஆலயத்தை அவன் பிரதிஷ்டை செய்கிறவனாக. இது பழைய ஏற்பாடிலே ஆண்டவர் அங்கே ஏற்படுத்தின ஒரு ஆலயமாக இருக்கிறது. இது அதன் பின்பு எசேக்கியா காலத்திலே அங்கே அந்த காரியம் பழுது பார்க்கப்பட்டு திரும்பி அது செய்யப்பட்டுகிற ஒரு காரியமாக இருக்கு. ஆனால் நாம் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது அங்கே இது ஒரு வித்தியாசமாக ஒரு காரியமாக இருக்கு. ஆண்டவர் வாசம் பண்ணுகிற காரியம் இல்லையா? ஆண்டவர் அங்கே கல்லால் ஆன ஒரு கட்டிடத்திலே அவர் வாசம் பண்ண கூடாதவராக இருக்கார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை எடுத்தல் வாசுங்கள். அங்கே அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணத்தக்கதாக அங்கே அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நம்மிடத்திலே வாசம் பண்ணத்தக்கதாக அந்த வந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. மோசே வனாந்திரத்திலே ஒரு வாசஸ்தலத்தை கட்டினார். அங்கே சாலமோன் ராஜா அங்கே ஒரு ஆலயத்தை கட்டினார், அதை பிரதிஷ்டை பண்ணார். கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தை நிரப்பினதாக இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நாம் வரும்பொழுது இந்த அங்கே அவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னிடத்திலே வாசம் பண்ணத்தக்கதாக, ஐ வாண்டட் டு டுவெல் விதின் யூ, தனிப்பட்ட முறையிலே அங்கே ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணத்தக்கதாக 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். You are the God's dwelling place. நீங்கள் you are the temple of the living God. இல்லையா? இங்க ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? மோசே ஒரு ஆலயம் அவன் வனாந்திரத்தில் கட்டினது அது கூடாரமாக இருந்தது. சாலமோன் கட்டிடமாக ஒரு ஆலயத்தை கட்டினான். ஆனால் இங்க புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரும்பொழுது ஆண்டவருடைய தீர்மானம் மாறுகிறதாக இருக்கிறது. ஆண்டவருடைய தீர்மானம், நாம் அவருடைய ஆலயமாக இருக்கிறோம். அங்கே தேவனுடைய ஆவி நம்மிடத்திலே குடியிருக்கிறதாக இருக்குது. அதே 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அங்கே தேவனுடைய ஆவி நம்மிடத்திலே வந்து தங்கியிருக்கிறதாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியமாக இருக்கிறது. இந்த இந்த காலங்களிலே நாம் பார்க்கும்போது தேர்தலின் நேரங்களாக இருக்கிறது. there is a election. ஆண்டவர் God before the foundation, அங்கே நாம் எபேசியரிலே நாம் வாசிக்கும்போது உலக தோற்றத்துக்கு முன்பதாக நம்மை முன்குறித்தவராக இருக்கிறார். he elected us. அங்கே நம்மை முன்குறித்திருக்கிறார். அங்கே நம்மை முன்குறித்து நம்மை அங்கே அழைத்து நம்மை நீதிமான்களாக இருக்கிறார். எபேசியருடைய
2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கிறது. இந்த இந்த தேவன் எப்படி இந்த 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 மனுஷனுடைய சரீரத்திலே எப்படி அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நம்மளே அவருடைய ஆலயமாக இருக்கிறது. முதலாவது பார்க்கும்போது நம்மை அவர் உயிர்ப்பித்தார் இல்லையா? 2 கொரிந்தியர் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அங்கே கிறிஸ்துவோடு கூட நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட வாசம் பண்ணத்தக்கதாக அங்கே அக்கிரமத்திலே பாவங்களிலே அங்கே செத்திருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். He made us, he quickened us, he made us to live. We were dead இல்லையா? நம்முடைய பாவங்களிலே செத்தவர்களாக நாம் காண்டோம். அவர் டெஸ்டினேஷன் அங்கே இன்னும் பின்னால நாம் வாசி பார்க்கும்போது தேவனற்ற நிலைமையில இருந்தோம். அங்கே நம்ம எந்த விதமான ஒரு காரியம் இல்லாமல் இருந்தோம். ஆனா நம்மை அவர் தெரிந்து கொண்டார். God chose us before the foundation of this world. இந்த நம்ம தேர்ந்தெடுத்தது மட்டும் இல்லாமல் நம்மை அங்கே அவர் உயிர்ப்பித்திருக்கிறார். ஸோ முதலாவது இந்த 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 சரீரம் தேவனுடைய ஆலயமாக மாறுவதற்கு முதலாவது காரியம் he quickened us. அவர் நம்மை உயிர்ப்பித்தவராக இருக்கிறார். இரண்டாவது காரியம் நாம் பார்க்கும்போது he also raised us from dead. அதாவது அதே வசனம் திருப்பி வாசிங்கம்மா. 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்ம கிறிஸ்துவ கூட நம்மை அவர் எழுப்பியிருக்கிறார். நம்முடைய காஸ்பல் நாம் பார்க்கும்போது அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். அங்கே அவர் இறந்து போகவில்லை. இதுதான் காஸ்பலாக இருக்கிறது, இதுதான் நற்செய்தியாக இருக்கிறது. அங்கே அந்த அவர் உயிர்த்தெழுந்ததினாலே நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட நாம் உயிர்த்தெழுந்தவர்களாக இருக்கிறோம். நம்ம we were no more dead in sin இல்லையா? நாம் பாவத்திலே இல்லாதவர்களாக இருக்கிறோம். பாவம் நம்மிடத்துல இல்லாத போது ஆண்டவர் நம்மோடு கூட வந்து வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அங்கே அது மட்டும் இல்லாமல் அவர் the way he is telling us அவர் கிறிஸ்துவோடு கூட உன்னதங்களிலே உன்னை உட்காரவும் வைத்திருக்கிறார். He made us partakers இல்லையா? அங்கே அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. அங்கே நாம் மோசே வனாந்திரத்திலே ஒரு கூடாரத்தை அவன் செய்தான், சாலமோன் ஒரு ஆலயத்தை செய்தான். ஆனால் ஆண்டவர் இங்கே என்ன சொல்றாரு? நான் உன்னிடத்திலே வாசமாக இருக்கிறேன், நீரே என்னுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை நிறைவேற்றத்தக்கதாக he quickened us, he raised us and he made us sit along with him. எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக இருக்கிறது. இப்போ இந்த இந்த தனிப்பட்ட முறையிலே அவர் நம்முடைய வாசமாக இருக்கிறார். ஸோ we are the temple of the Holy Ghost. நாம் அவருடைய அங்கே ஆலயமாக இருக்கிறோம். அங்கே அந்த ஆவியானவர் தங்கியிருக்கிற ஒரு ஆலயமாக. அதோடு மட்டும் அங்கே அவர் விட்டுவிடவில்லை. ஸோ he raised us, he quickened us, he raised us, he made us sit. அது மட்டும் இல்லாமல் he gathered us. தயவுசெய்து எடுத்து வாசிங்கள். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எபேசியர் 1:19. அவர் நம்மை he gathered us. ஆக்சுவலா இங்கிலீஷ்ல அது வாசித்தா he gathered us இல்லையா? அங்கே ஒவ்வொருவராக அங்கே நாம் ஒவ்வொருவராக ஆண்டவர் உடைய ஆலயமாக இருக்கிற நம்மை நாம் எல்லாரையும் ஒன்றாக அவர் சேர்த்திருக்கிறார் இல்ல? he gathered us together. அவர் நம்மை அவரோடு கூட அங்கே அங்கே அவர் சேர்த்து கொண்டிருக்கிறார். he gathered us. அதுக்கப்புறமா பார்க்கும்போது he not only gathered us, he framed us. அங்கே எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த 3 வசனத்தை வாசிங்க. 20, 21, 22.
அங்கே நாம் we are framed, கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம் இல்ல, we are framed together. அங்கே தனிப்பட்ட புரிந்து கொள்ளணும்னா தனிப்பட்ட முறையிலே ஆண்டவர் நம்மை ரட்சித்தார், அங்கே பரிசுத்தப்படுத்தினார், நம்மை அங்கே அங்கே ரட்சித்து நம்மை அங்கே அவரோடு கூட எழுப்பினார், தனிப்பட்ட முறையிலே அவர் வந்து வாசம் பண்ணினார் இல்லையா. அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் he gathered us together. அவர் நம்ம எல்லாரும் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மனிதனையும் ஒன்றாக சேர்த்து he framed us together. அங்கே நம்மை ஒரு 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 வரைபடமாக, அங்கே ஆவிக்குரிய ஒரு மாளிகையாக, அங்கே நம்மை இசைந்து கட்டப்படத்தக்கதாக. So he framed us, he joined us and he was building us as the temple of the Holy Ghost இல்லையா. அங்கே ஒரு அருமையான ஒரு காரியமாக இருக்கிறது. இது இந்த இந்த ஆலயம், சாலமோன் கட்டின ஆலயத்தை நாம் பார்க்கும்போது, மோசே கட்டின ஆலயத்தை பார்க்கும்போது, இந்த இயேசு கிறிஸ்து கட்டுகிற இந்த ஆலயமானது எப்படி இருக்கிறதுனா, அங்கே அவர் அவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை ரட்சித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அங்கே அவர்களை எல்லாரும் ஒன்றாக சேர்த்து இணைந்து அங்கே அவர் ஆவிக்குரிய மாளிகையாக அங்கே கட்டி கொண்டு வருகிறார். அதனால தான் கொலோசியர் 1:18, எபேசியர் 5:23 அதற்கு அவரே தலையாக இருக்கிறார். He is the head of the church. அங்கே இந்த இணைந்து கட்டப்பட்ட காரியத்திற்கு அவர் தலையாகிறார். அவர் தலை மட்டும் இல்லாமல் 22ஆம் வசனத்திலே 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது he is the foundation. அவர்தான் அதற்கு அந்த அந்த ஆவிக்குரிய அங்கே அந்த ராக், அந்த கல்லாக அவர் இருக்கிறார். அங்கே தள்ளப்பட்ட காரியம் தயவுசெய்து எடுத்தவர்கள் வாசிங்கள். ரோமர் ஏசாயா 28:16. ஐசையா அங்கே அந்த அஸ்திபாரம் இல்ல தள்ளப்பட்ட ஒரு கல். அந்த கல்லை குறித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இந்த ஒரு ஆலயத்தை அவர் கட்டுகிறார். அங்கே இண்டிவிஜுவலாக அங்கே அவர் வாசமாக இருக்கிறார், ஆவியானவர் அவரோடு கூட வாசமாக இருக்கிறார். இந்த பல அங்கே இந்த பல விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றாக சேர்த்து அங்கே ஆவிக்குரிய மாளிகையாக அங்கே அவர் கட்டுகிறார் இல்லையா. திஸ் இஸ் இஸ் பில்டிங் த சர்ச் இல்லையா. அவ்வளோ ஒரு பெரிய காரியமாக்குறது. அந்த 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 ஆலயத்திற்கு இயேசு தலையாக இருக்கிறார், இயேசு அஸ்திபாரமாக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இயேசு மட்டும் அஸ்திபாரம் இல்லை, அங்கே அப்போஸ்தலர்களும் அங்கே தீர்க்கதரிசிகளும் அதற்கு அங்கே ஆச்சாரமாக இருக்கிறார். அங்கே பேதுருவை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, தயவுசெய்து இதை எடுத்து வாசிங்கள். அப்போஸ்தலர் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பேதுருவை அங்கே பேதுரு ஒரு அங்கே அப்போஸ்தலனாக இருக்கிறார் இல்லையா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரம் மட்டும் இல்லாமல் இந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அஸ்திபாரத்திலே அங்கே ஒரு சபையை இருக்கின்றார். அதனால அங்க சொல்ற பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. பேதுரு இடத்துல சொல்ல ஒரு பேதுருக்கு அந்த காலத்துல புரிஞ்சிருக்குமா இல்லையான்றது தெரியாது. ஆனா நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே முதலாவது அந்த சபை, அங்கே நாம் ஆதியின் சபையை குறித்து நாம் பார்த்தோம். அந்த ஆதியின் சபை அங்கே எப்படி பேதுரு பேசும்பொழுது அங்கே எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்தாங்க. இது பேதுரு அல்ல, மீன் பிடிக்கிறவனா இருந்தானே, எப்படி இந்த மாதிரி பேசிக்கொண்டிருக்கிறான் இல்லையா. அங்கே அவன் மூலமாக ஆண்டவர் ஆவிக்குரிய மாளிகையை அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். இந்த இந்த ஆலயத்தின்குரிய காரியங்களை Solomon, is that time? Another 10 minutes? Another 10 minutes is okay? Okay.
ஸோ இந்த ஆலயம், இந்த இசைவாக கட்டப்பட்ட ஆலயத்திற்கு அங்கே அங்கே 4 தூண்கள் இருக்கிறது. ஐ எம் நாட் கோயிங் டு கோ இன்டு திஸ் திங். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அங்கே அங்கே 4 தூண்கள். இந்த இந்த ஆலயத்திலே கிறிஸ்து அஸ்திபாரமாக இருக்கிறார். அங்கே கிறிஸ்து தலையாக இருக்கிறார். இந்த இந்த ஆலயத்திற்கு 4 தூண்கள் இருக்கிறது. அங்கே அப்போஸ்தலருடைய உபதேசங்கள், அங்கே ஐக்கியம், அங்கே அப்பம் பிற்குதல், அங்கே ஜபம், இல்லையா? இந்த 4 தூண்களாக இருக்கிறது. இந்த 4 தூண்களை குறித்து நம்ம இப்போது பேச வேண்டாம். ஆனால் we are binded together. இந்த தூண்கள் இருந்தாலும், கிறிஸ்து அஸ்திபாரமாக இருந்தாலும், நாம் எல்லாரும் பலதரப்பட்டவர்களாக, யூதர்கள், கிரேக்கர்கள், அங்கே பலதரப்பட்டவர்களாக இசைந்து கட்டப்படுகிறதுக்கு அங்கே ஆண்டவர் இஸ் பைண்டிங் us together. இல்லையா? the song is there. Can you sing? Bind us together, Lord, bind that cannot grow. Bind us together, bind. Now we are all individual people. We have Christ as the foundation, Christ as the head. The pillars are there. But now we need to be binded. இல்லையா? இந்த பைண்டிங் கொடுத்து பார்க்கும்போது அங்கே எக்லியாசிஸ், இதில் வந்து தமிழில் பிரசங்கி இல்லை, பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அங்கே 3/4 கார்ட், இல்லையா? முப்பரிய நூல். அங்கே we are binded together with this 3 cord, இல்லையா? எவ்வளோ ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. அங்கே மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 கூட வாசிக்கலாம். So there is a process of binding together. 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So there is a common thing that will bind us. அங்கே அந்த what is that binding thing? இது எந்த நூல் நம்மை கட்டி ஏவுவதாக இருக்கிறது? அங்கே நாம் அப்போஸ்தலர் பவுல் அங்கே அங்கே சபை, ஆதி சபைக்கு எழுதும்போது, கொலோசியருக்கு எழுதும்போது கூட பார்க்கும்போது 1, 2, 3 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே 3 விதமான காரியங்களை அங்கே சபையிலே அவர் காண்கிறவராக இருக்கிறார். the thing that binds us, இல்லை, அது எந்த காரியங்கள் நம்மை அங்கே அவர் அங்கே கட்டுகிறவராக இருக்கிறார் என்றால், முதலாவது கிருபை, கிரேஸ் ஆஃப் காட், இல்லை, அந்த கிருபை. ஓகே, விதவுட் த கிருபை, அங்கே கிருபை இல்லாதனாலே நாம் அங்கே எல்லாரும் அங்கே தேவ கிருபை இல்லாமல் இருந்தால் நாம் எங்கேயோ போயிடும், இல்லையா? the first thing is the cord that binds us is the grace. ரெண்டாவது the cord that binds us is the faith. அங்கே பார்க்கும்பொழுது அங்கே மேலிருந்து வருகிற காரியம் கிருபையாக இருக்கிறது. நம்மிடத்திலே நாம் அங்கே உருவாக்கி கொடுக்கிற காரியம் அங்கே விசுவாசமாக இருக்கிறது. தயவுசெய்து எடுத்து வாசிங்கள். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை யாராவது வாசித்தாங்க?
அங்கே 3 காரியங்கள் அந்த ஆதி அங்கே சபையிலே காணப்படுகிறது. தேவனுடைய கிருபை, அங்கே விசுவாசிகள், அங்கே விசுவாசம், அங்கே அன்பு. இந்த 3 தான் இட் வாஸ் பைண்டிங் them together இல்லையா? கிருபை குறித்து பார்க்கும்போது 3 காரியங்களை பார்க்கலாம். முதலாவது இந்த கிருபை வந்து இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். அந்த எபேசியர் 2:8 பார்க்கும்போது எடுத்து செய்து வாசிங்கள். இட் இஸ் அ கிஃப்ட் ஆஃப் காட். இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. this grace of God, ஆண்டவருடைய கிருபை, இட் இஸ் a gift of God இல்லையா? இந்த கிருபை நம்மிடத்திலே இந்த கூட்டி கட்டப்படுகிற இந்த ஆலயத்திலே இந்த கிருபை பெறுகிறதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிருபை இட் இஸ் a throne of grace இல்லையா? எடுத்து வாசிங்கள் எபிரேயர் 4:16. இன்னொரு 5 minutesல முடிச்சிடும். அங்கே தைரியமாக கிருபாசனம் தண்டையே சேர்க்கும். whenever we have trouble இல்லையா? இந்த மாளிகையிலே எந்த விதமான பிரச்சனைகள், எந்த விதமான காரியங்கள் ஏற்பட்டாலும் அங்கே நமக்கு we have a throne of grace. அங்கே mercy seat, அங்கே வனாந்திரத்திலே அங்கே mercy seat ன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ஆண்டவர் அங்கே மகா பிரதான ஆசிரியரோடு கூட பேசியிருப்பார். நம்ம கூட இந்த பிரதான ஆசிரியரோடு நாம் பேசத்தக்கதாக, நாம் தைரியமாக அவருடைய அங்கே கிருபாசனத்தண்டே சேரத்தக்கதாக he has given us a throne of grace. ஒரு பெரிய காரியமாகுது. அது மட்டும் இல்லாமல் ரோமர் 6:14. Sorry, so we are covered by the grace. அங்கே ஆண்டவர் வனாந்திரத்திலே இஸ்ரவேல் மக்களை பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் அங்கே நடத்தி சொன்னது போல அங்கே we are covered under the grace. எவ்வளவு பெரிய ஒரு காரியமாக இருக்கு. நான் இதே மாதிரி விசுவாசம், நாம் அங்கே அவரோடு கூட இருக்க வேண்டும் இல்லையா? விசுவாசத்தை குறித்து அநேக காரியங்கள் இருக்கு. அன்பு, other card that it is their love. நாம் ஒருவரை ஒருவர் அன்பா இருக்க வேண்டும். அங்கே ஆண்டவர் சொல்கிறார் லவ் காட்ஸ் ஹவுஸ். கர்த்தருடைய வீடை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நேசிக்கிறவர்களாக. So this 3 things are going to bind us together. When this kind, அது தேவனுடைய ஆலயமாக, அங்கே ஆவிக்குரிய மாளிகையாக, அங்கே ஆண்டவர் வரும்பொழுது இந்த ஆவிக்குரிய மனவாட்டியான சபை எடுத்துக்கொள்ளப்படும். இந்த சபையை குறித்து பார்க்கும்போது எபேசியர் 4:4 நாம் வாசித்து பார்ப்போம்னால் கடைசியிலே பார்க்கும்போது அங்கே 3 காரியங்கள் அங்கே வருகிறது. 13ஆம் வசனத்தை யாராவது சொல்லுங்க. எபேசியர் 4:13. அங்கே 5 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவிக்குரிய மாளிகை அங்கே நாம் கட்டப்படும் வரும்பொழுது 5 விதமான ரோல்ஸ், 5 விதமான காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. அங்கே அப்போஸ்தலருடைய உபதேசங்களும், அங்கே அப்போஸ்தலர்களும், தீர்க்கதரிசிகளும், அங்கே இன்னும் 3 என்ன சொல்றாங்கம்மா? எவாஞ்சலிஸ்ட், ஷெப்பர்ட் அண்ட் பாஸ்டர். தமிழ் என்ன சொல்றது? போதகர், மேய்ப்பர், போதகர், சுசேஷகர். ஆண்டவர் இந்த ஆலயத்தை கட்டும்போது சுசேஷர்கள் கர்த்தருடைய சுசேஷத்தை சொல்லுகிறவர்களாக ஆண்டவர் அதற்கு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய கட்டளையாக நாம் போய் உலகத்தில் எங்கும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். அங்கே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானாலே நாம் அவர்களுக்கு திஸ் இஸ் an evangelical work இல்லையா? அதுக்கு அடுத்தது பாஸ்டரல் ஒர்க். அங்கே போதகர், அங்கே கர்த்தருடைய வேதத்தை அங்கே எடுத்து சொல்லுகிறவர்களாக சிலரை நியமித்திருக்கிறார். அங்கே அது மட்டும் இல்லாமல் அங்கே சிலரை அங்கே
நடத்தத்தக்கதாக இல்லை ஷெப்பர்ட். இங்கே ஷெப்பர்ட் கொடுத்து பார்க்கும்போது அநேக காரியங்கள் இருக்கு. பேதுரு இருக்கிற ஆண்டவர் சொல்லும்போது என் 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 ஆடுகளை நீ மேய்ப்பாயா இல்லை. அதுபோல ஆண்டவர் as giving different responsibility to this church. அங்கே ஒரு சிறு சபையாக இருந்தால் அங்கே சின்ன ஒருவர் மட்டுமே இந்த 3 காரியங்களை செய்யலாம். கொஞ்சம் சபை பெருசாக இருந்தால் தனித்தனிப்பட்டவர்களாக 3 விதமான காரியங்களை செய்வார். அதனால நான் இந்த நேரத்தை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இஸ் கோயிங் டு கம் பேக். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த மாளிகை இந்த விதமாக இசைவாக கட்டப்பட்டு இருக்கும்போது அங்கே சமாதானம் இருக்கிறதா. சமாதானம் மட்டும் இல்லாமல் ஒரு நம்பிக்கை. வாட் இஸ் த hope of glory we have? That one day we are going to be with him. அந்த ஆவியின் மனவாட்டியான சபை வரப்போகிறோம். நாம் அவரோடு கூட இருக்க போகிறோம். நித்தத்திலே நாம் அவரோடு கூட இருக்கிறோம். we are going to dwell with him. அங்கே no more cry, no more sorrow. அங்கே அழுகை இல்லை, பற்கரிப்பு இல்லை. இங்கே நாம் கிறிஸ்துவோடு கூட எப்பொழுதும். ஆண்டவர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதித்து கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் அருள் நாமத்தினாலே உங்களை மறுபடியுமாக வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன். சர்ச் அட் மறைமலை நகர் உங்களை மீண்டும் மீண்டுமாக கர்த்தருக்குள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் கூட நமது மத்தியில் இருக்கிற சகோதரன் ஷாலோம் சர்ச் சகோதரன் பிரகாஷ் அவர்கள் நமது முன்பாக வந்து ஒரு சிறந்த பாடலை நமக்காக பாடுவார்கள். அப்பொழுது தேவனுடைய மகிமைக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். உங்களது மனப்பூர்வமான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை கர்த்தருக்கென்று படைக்கலாம். நாம் அனைவரும் எழுந்து நின்று அந்த அதற்கடுத்தாக நமக்கு தேநீர் மற்றும் மோர் இடைவேளை இருக்கிறது. அதற்கடுத்து கடைசி பகுதி தொடர்ந்து செயல்படும். அல்லேலூயா. இந்த பாடல் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் அவர் எழுதிய பல வருடங்கள் முன்பாக அது எழுதிவிட்டார். ஆனால் இந்த பாடல்களை என்னுடைய மன கஷ்டங்கள் அப்பொழுது என்னுடைய கஷ்டங்கள் நேரத்திலெல்லாம் இந்த பாடல் கேட்கும்போது எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அவருக்கு முன்பாக இந்த பாடலை நான் பாட முடியவில்லை. அவருக்கு முன்பாக இந்த பாடலை நான் பாடியிருந்தார், என்னை அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார். இருந்தாலும் அவர் இப்போது தேவ சமூகத்திலே போய்விட்டார். அவர் எழுதின பாடலை உங்கள் மத்தியிலே நான் பாட ஆசைப்படுகிறேன். கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே, கண்மலையாம் இயேசு கிறிஸ்து அதன் மூலைக்கல்லாகணுமே. கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே, கண்மலையாம் இயேசு கிறிஸ்து அதன் மூலைக்கல்லாகணுமே. கதவை என்னே சத்தட்டும் சத்தம் என் காதில் கேட்கணுமே, கதவை என்னே சத்தட்டும் சத்தம் என் காதில் கேட்கணுமே. கவலையிலும் களிப்புடனே துதி பாடிட பழகணுமே, கவலையிலும் களி
களிப்புடனே துதி பாடிட பழகனுமே. கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே. கண்மலையாம் இயேசு கிறிஸ்து அதன் மூளைக்கல்லாகனுமே. நிலையில்லா உன் வாழ்க்கையில் உன்னில் நிலைக்கணுமே. நிலையில்லா உன் வாழ்க்கையில் உன்னில் நிலைக்கணுமே. நிலைக்கால்களின் நாட்டுக்குட்டி என் ரத்தம் திணிக்கப்பட்டிருக்கணுமே. நிலைக்கால்களின் நாட்டு குட்டி என் ரத்தம் திணிக்கப்பட்டிருக்கணுமே. கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே. கண்மலையா இயேசு கிறிஸ்து அதன் மூளைக்கல்லாகணுமே. கனமான பாத்திரமாம் உன் கையில் இருக்கணுமே. கனமான பாத்திரமாம் உன் கையில் இருக்கணுமே. கர்த்தரை சேவிக்கும் சிறுமந்தையாம் என் குடும்பம் இருக்கணுமே. கர்த்தரை சேவிக்கும் சிறுமந்தையாம் குடும்பம் இருக்கணுமே. கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே. கண்மலையா இயேசு கிறிஸ்து அதன் மூளைக்கல்லாகணுமே. மேல் வீட்டின் அனுபவங்கள் மேல் கிடைக்கணுமே. மேல் வீட்டின் அனுபவங்கள் மேல் கிடைக்கணுமே. மேலோக வாழ்வில் நான் ஓயாமல் உம்மை துதித்து பாடணுமே. மேலோக வாழ்வில் நான் ஓயாமல் உம்மை துதித்து பாடணுமே. கற்பாறையின் மேல் என் வீட்டை நான் கட்டிட வேண்டுமே. கண்மலையா இயேசு கிறிஸ்து அதன் மூளைக்கல்லாகணுமே. கதவை என் நேசர் தட்டும் சத்தம் என் காதில் கேட்கணுமே. கவலையிலும் களிப்புடனே துதி பாடிட பழகணுமே. நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது நமது மத்தியில் இருக்கிற சகோதரி ஷீபா ஃப்ரீடி அவர்கள் வந்து படைக்கப்பட்ட காணிக்கைக்காக
ஜெபிப்பார்கள். அதைத் தொடர்ந்து நாம் ஒரு 10 நிமிட தேநீர் மற்றும் குளிர்ந்த மோர் இடைவேளைக்கு செல்லலாம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த காலை வேளைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரைக்கும் எங்களை வழி நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி தகப்பனே. பாடப்பட்ட பாடல்களுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாம மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட 2 வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பிரகாசிப்பிக்கிற சபையாகவும் ஆண்டவரே உம்முடைய அஸ்திபாரத்தின் மீது போடப்பட்ட சபையாகவும் நாங்கள் இந்த இடத்துல இருக்க உதவி செய்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். சபையின் கர்த்தாவே, மற்ற காரியங்களுக்காக ஏறெடுக்கப்பட்டதான இந்த காணிக்கை கூட ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்றும் அது அக்கௌண்டபிளாக கர்த்தாவே அதை பயன்படுத்த சபையோருக்கும் மூப்பர்களுக்கும் நீர் தாமே ஏற்ற ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுது கூட தகப்பனே, இவ்வளவு நேரம் எங்களுக்கு சகாயம் செய்த தேவன் தாமே இந்த கூட்டம் முடிவு வரைக்கும் எங்களுக்கு நீ சகாயம் செய்கிறவராய் இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து எல்லா துதி ஸ்தோத்திரங்களோடு கூட இந்த விண்ணப்பத்தை அருமை இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. வெளியிலே அனைவருக்கும் தேநீர் மற்றும் மோர் ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் அன்போடு சென்று அந்த பானங்களை பருகி மகிழ்ச்சி அடையுமாறு உங்களை நாங்கள்